பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது ஒரு அருமையான வேலையிலே ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை நீரோடையோரமாய் எங்களை நடத்தி செல்லும்படி நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து உறுதிமொழி அளித்திருக்கிறீர். இந்த அருமையான வேலையிலும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, முந்தின இறைவார்த்தை பகுதியில் ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த இறைவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவை பற்றிய அந்த சில காரியங்களை குறித்து நாம் முக்கியமாக ஆராய்ந்திருந்தோம். அதிலே தலைமை குருக்களும் போதர்களும் பரிசேயர்களும் எப்படி ஆண்டவருக்கு எதிராக குற்றச்சாட்டை வைத்தார்கள் என்று நாம் தியானித்தோம். எரோமியாவின் வழியாக தாவீதின் குலத்திலிருந்தும் யாக்கோப்பின் குலத்திலிருந்தும் யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உறுதிமொழியை எடுத்ததை எரோமியாவுக்கு கூறியதையும் குறித்து தியானித்தோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் எரேமியாவுக்கு ஆண்டவர் கூறிய அந்த இறைவார்த்தையின்படி பின்ன யாரை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் இன்றைய இறைப்பகுதியிலே நாம் சற்று ஆழமாக தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஏசாயா 9வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையை தியானிப்போம். யாக்கோப்புக்கு எதிராக ஓர் வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார், அது இஸ்ரேலில் இறங்கி தன் செயலை செய்யும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த எரோமியாவுக்கு ஆண்டவர் அளித்த அந்த உறுதிமொழிக்கு ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். அவர்கள் அந்த இரு இஸ்ரேல் குலத்திலும் யூதா குலத்திலும் யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியதை அடிப்படையிலே யாரை தெரிந்து கொள்ளுவார் என்பதை குறித்து இந்த இடத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை யாக்கோப்புக்கு எதிராக அனுப்பியுள்ளார். அந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை இஸ்ரேலில் இறங்கி தன் செயலை செய்யும் என்று சொல்லி அந்த வார்த்தை இறங்கி அந்த செயலை செய்வதாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் ஏசாயாவின் வழியாக. அப்படி என்றால் அந்த வார்த்தையை குறித்து எப்படி அந்த வார்த்தை அனுப்பப்பட்டது என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். யாக்கோப்புக்கு எதிராக ஒரு வார்த்தையை எப்படி அனுப்பியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தொடக்க நூலில் 49வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையை தியானிப்போம். அரசுரிமையுடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவர் மரபை விட்டு கொற்றம் மறையாது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு அரசுரிமையை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். இந்த அரசுரிமை உடையவர் வரும் வரையில் யூதாவின் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அவன் செங்கோல் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அரசுரிமை உடையவர் வருவதற்கு முன்பதாகவே எரோமியாவின் காலத்தில் அவர்களுடைய ஆட்சி பறிபோய்விட்டது. அந்த காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஏன் அவர்களை அந்த 2 நாட்டவருக்கும் அதை ஒப்பு கொடுத்த இஸ்ரேல் நாட்டை ஒரு நாட்டிற்கும் யூதா மக்களை ஒரு நாட்டிற்குமாய் ஆண்டவர் அவர்களை பிரித்து விட்டார். இந்த காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டால்தான் இந்த அரசுரிமையை உடையவர் எப்படி வந்தார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். அவர் வந்தபோது என்ன நடந்தது, அரசுரிமையை உடையவர் வந்தாரா என்பதை குறித்து நமக்கு மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் தியானிப்போம். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்று கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படையவே இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரசுரிமை உடையவர் இங்கே வந்தபோது என்ன நடந்தது என்பதை சொல்லி
நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இதிலே இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வி அவர்கள் மத்தியிலே எழுந்தது. அப்படி ஏன் அவர்கள் மத்தியிலே அந்த காரியம் அவர்களுக்கு நடக்க வேண்டும்? அங்கு கூடியிருந்த மக்கள் எருசலேம் முழுவதும் பரபரப்படைந்தார்கள், கோபமடைந்தார்கள், இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்படியாகத்தான் அந்த வார்த்தை அந்த இடத்துல நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இவர் யார் என்னும் கேள்வி அவர்களுக்கு முற்றிலுமாய் எழுந்ததினாலே தான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். முன்னே சென்ற மக்கள் இஸ்ரேலின் மக்கள், பின்னே சென்ற மக்கள் யூதாவின் மக்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த அரசுரிமை உடையவர் வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே முன்னே சென்ற மக்கள் இஸ்ரேலின் மக்கள் தாவீதின் மகன் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரேல் பின்னே சென்ற மக்கள் யூதாவின் மக்கள், அவர்கள் நசரேத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அவர்கள் அதை விளக்கி கூறினார்கள். இந்த இரண்டு தரப்பினரும், யூதாவின் மக்களும் இஸ்ரேல் மக்களும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தங்கள் குலத்திலே பிறக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே தான் அந்த நகரம் முழுவதும் பரபரப்படைந்து இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அப்படியாக இந்த யூதா குடும்பத்தினரும் இஸ்ரேல் குடும்பத்தினரும் இயேசுவை புறக்கணித்தார்கள். அந்த அரசனாய் வந்த அந்த காரியத்தை, ஓசானா என்னும் அந்த பகுதியிலே எருசலேமை நோக்கி ஆண்டவர் செல்லும்போது, அரசனாக செல்லும்போது இந்த இரு இனத்தவரும் புறக்கணித்து விட்டார்கள். இப்படியாகத்தான் அவர்கள் இயேசுவை ஏமாற்றினார்கள் என்பதை குறித்து நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்க வேண்டும். அதனாலே தான் மீகா 2வது அதிகாரம் 5-6 இறை வார்த்தைகள், ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவர் சபையில் இரார். அவர்கள் பிதற்றுவதை சொற்பொழிவுகளையும் நிறுத்துங்கள். அவர்களை குறித்து பேச வேண்டாம். மானக்கேடு நம்மை அணுகாது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் செய்த அந்த மானக்கேடு நம்மளை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் நமக்கு தருகிறார். அவர்களுக்கு நூல் பிடித்து பாகம் பிரித்து கொடுத்தவன் இப்படி சொல்லும்படி, இப்படி செய்யும்படி, இப்படி நடக்கும்படி அந்த மக்களுக்கு எதிராக அந்த இயேசு யார் என்று தெரியாத அளவுக்கு அவர்களை ஏமாற்றும்படி இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த மானக்கேடு நம்மை அணுகாமல் இருக்கும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்களுக்கு நூல் பிடித்து பாகம் பிரித்து கொடுத்தவன் யார்? நசரேத்து இயேசு என்றும் யூதாவின் மகன் என்றும் பாகம் பிரித்து கொடுத்தவன் எவன்? அவன் அரியணையில் இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறார். இதை குறித்து நாம் பரலோகம் செல்வதற்கு, அந்த அரியணைக்கு செல்வதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். பாகம் பிரித்த இயேசுவை பாகம் பிரித்து வழிபடுகின்ற மக்கள் பரலோகம் சேர முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததைத்தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் முற்றிலுமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிதற்றும் சொற்பொழிவுகளை அந்த யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் நசரேத்தூர் இயேசு என்றும் யூதாவின் மகன் என்றும் பிதற்றுவதை நாம் முற்றிலுமாய் நம் உள்ளத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை அறியும்படிக்கு 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிப்போம். உமது பெயர் என்றும் மாட்சிமை பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரை இஸ்ரேலின் கடவுள் என்பார். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உமது திருமுன் நிலைத்து நிற்கும். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் பிதற்றும் சொற்பொழிவுகளை ஏன் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை மறந்துவிட வேண்டும், அந்த மானக்கேட்டை நாம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் பெயர் விளங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காரியத்தை நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த மானக்கேட்டையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், மாந்தர் அனைவரும் ஆண்டவரை, படைகளின் ஆண்டவரை இஸ்ரேலின் கடவுள் என்பார் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக தாவீதோடு நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது, ஏன் இவர் இஸ்ரேலின் கடவுள் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோமே என்றால்,
ஆபிரகாமுக்கு 2 வழிமரபு உள்ளது. ஒன்று வெண்மீனை போல உள்ள ஒரு வழிமரபும், ஒன்று மணல் கைக்கு ஒப்பான ஒரு வழிமரபும். என்னென்பார்ந்த சகோதரிகளே, படைகளின் ஆண்டவர் யூத மக்களுக்கு அரசராய் இருந்தார். அவர்களை ஏற்றுக்கொள்ளாததினாலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை, மாற்றும் திட்டத்தை இங்கே பிரித்து காண்பிக்கின்றார். இஸ்ரேல் மக்களையும் யூதா மக்களையும் பிரித்து காண்பிக்கின்றார். யூதா மக்களுக்கு அரசராய் இருந்து அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே இங்கு படைகள் இஸ்ராயலின் கடவுள் என்று நாம் மாந்தர் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு மாற்றத்தை அவர் வழிமரபினருக்கு அந்த பெயரையும் மாற்றுகிறார். யூதா மக்களுக்கு கடவுளுக்கு என்ன பெயர் இருந்ததோ அதே பெயரை ஆண்டவர் வேறொரு பெயராக இங்கே மாற்றுகிறார். யாக்கோப்புக்கு 2 பெயர் உள்ளது, யாக்கோப்பு என்றும் இஸ்ரேல் என்றும். லேயாவின் குடும்பத்தார் யூதாவின் மக்களாக இருந்தார்கள். அவர்களுடைய 2 மனைவியும் 8 மக்களும் யூதாவின் கோத்திரமாக பிரிந்து வாழ்ந்தது. ராகோலின் மக்கள் 2 மனைவியின் மக்களும் 4 பேராக அவர்கள் ஒரு இஸ்ரேலின் கோத்திரமாக பிரிந்து வாழ்ந்தது. இதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்று சொல்லுகிறார். யாக்கோப்புக்கு புதிய பெயரும் பழைய பெயருக்கும் 2க்கும் ஒரு மாற்றத்தை காண்பிக்கும் விதத்திலே ஆண்டவர் இதை குறித்து திட்டமும் தெளிவுமாக தாவீதோடு பேசுகிறார். அப்படி நடக்கும்போதுதான் இஸ்ரேலின் காலத்திலே, வழிமரபின் காலத்திலே அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய குடும்பம் நிலைத்திருக்கும் என்று உறுதிமொழியை ஆண்டவர் அளிக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த உறுதிமொழியிலே நிலைத்து நிற்காததினாலே அந்த 12 கோத்திரங்களும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கும் எருசலேம் நகரத்திலே அவர்களுக்கு யோசுவாவின் வழியாக அழைத்து வந்து, அவர்களுக்கு எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு ஆண்டவர் பங்கிட்டு கொடுத்தார். இன்றைக்கு அந்த பங்கிட்டு கொடுத்த அந்த 12 கோத்திரத்திலே யாருக்கும் அது சொந்தமில்லாமல் அந்நியர்களால் அரசாளப்படுகிறது. அதையெல்லாம் ஆண்டவர் அவர்கள் கையில் இருந்து, இந்த காரியத்தை அவர்கள் தப்பாக செய்ததினாலே அந்த காரியம் எல்லாம் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த இடமெல்லாம் கைவிட்டு போய்விட்டது. ஆனால் மீண்டும் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையிலே மீண்டும் அந்த 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் திரும்ப கொணருவதாக எரேமியாவின் வழியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். திட்டமும் தெளிவுமாக சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு காலம் வரும், உலகம் முடிவுக்கு முன்பதாக அந்த 12 கோத்திரங்களும் மீண்டும் வருவதாக ஆண்டவர் அதை ஒன்று சேர்ப்பதாக ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதனாலே தான் படைகளின் ஆண்டவர் என்று சொல்லி, நாம் இஸ்ரேலின் கடவுள் என்று சொல்லி, நாம் இரண்டையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இஸ்ரேலின் கடவுள் என்று யார் சொன்னார்கள் என்று சொல்லி நான் பார்த்தோமேயானால், அவர்கள் இந்த இஸ்ரேலின் கடவுள் என்று இயேசுவின் காலத்திலே இயேசுவை அழைத்தார்களா என்று நாம் பார்த்தோமேயானால், மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் போது, பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 சாமுவேலில் தாவீதுக்கு அவர் கட்டளையிட்டதைப் போலவே இங்கு அவர்கள் இஸ்ரேலின் கடவுள் என்பார்கள் என்று சொன்ன அடிப்படையிலே இவர்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள், இயேசுவை போற்றுகிறார்கள், இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை கண்ட மக்கள் பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நடப்பதையும், பார்வையற்றோர் பார்ப்பதையும் கண்ட மக்கள் கூட்டத்தினர் வியந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, இவர் யார் என்று சொல்லி. இத்தனை அற்புதங்களை செய்த பிற்பாடுதான் அன்று இருந்த மக்களுக்கு, அந்த மக்கள் யார் என்று, இயேசு யார் என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஒரு விடை தெரிந்தது. அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து அவர்கள் திட்டமும் தெளிவுமாக கற்றுத்தருகிறார்கள் நமக்கு. நாம் இஸ்ரேலின் கடவுள் என்று அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், இந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாய் வேதத்திலே தியானிக்கும் போதுதான் அந்த உண்மையான சம்பவங்களை குறித்து நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். நற்செய்தி என்பது நம்பிக்கை கொள்வதற்காக, ஒருவர் மனமாறுவதற்காக, விண்ணகம் அடைவதற்காக என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த உண்மையான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும்போது
ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் அது விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர்கள் மகிழ்ந்து புகழ்ந்து பாடியதைப் போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவர் அடுத்த பகுதியிலே இந்த இஸ்ரேலின் கடவுள் எப்படி, அவருக்கு இஸ்ரேலின் கடவுள் ஏன் இவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்க இருக்கின்றோம். அந்த பகுதியிலே ஆண்டவர் முற்றிலுமாய் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் செவிசாய்ப்போம். அந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுள் என்று போற்றியதைப் போல நாமும் போற்ற மனமுவந்து அவரை போற்றுவோம். அப்பொழுது நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் செய்ய ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரேலின் கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதனாலே தான் நாம் ஆண்டவரை எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஒரு அற்புதத்திற்காக, ஒரு அதிசயத்திற்காக, நமக்கு ஒரு துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர், கவலை வரும்போது அவரை போற்றி புகழும் போது நமக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த இறைப்பகுதியின் வழியாக அவர்கள் எப்படி வியந்து ஆண்டவரை போற்றினார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தர்மியான வேலையிலே ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதுவும் தர்மியான வேலையிலே எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு எங்களோடு பேசினீர். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நன்மைகளையும் செய்யும்படி அவளோடு காத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அருள்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரே. இது இந்த அருமையான வேளையிலே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரோடையோரமாய் எங்களை இந்த வேளையிலே நடத்தி சென்றதற்காக இதை கேட்போரையும் உம்முடைய நீரோடையோரமாய் அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று அவர் உள்ளங்களிலே பேசி அவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் துணையாளராய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலே முற்றிலுமாய் ஆசீர்வதித்த கிருபைக்காய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.